வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 38 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்குறோம். 38 சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கீழே 1.5 இன்ச்சு பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோடைய மொத்த ஹைட் வந்து நமக்கு 12.5 இன்ச் வருது. அவங்க ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதனால் நான் டோட்டலாக 13 இன்ச் வச்சுக்கிறேன். 13 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் எப்போயுமே மார்க் பண்ணுவோம். அதை தனியாக 1/2 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 13.5 இன்ச்சு. 13 இன்ச்சு தச்சு முடிக்கும்போது நமக்கு 13 இன்ச் கிடைக்கும். அடுத்து ஷோல்டருடைய அளவு மார்க் பண்ணணும். முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஷோல்டருக்கு உண்டான இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த அளவுள்ள 38 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படிங்கும்போது நான் 5.5 இன்ச்சு கொடுக்குறேன். இங்கே கொஞ்சம் ஏஜ்டானவங்க தான், ரொம்ப வந்து பாடி விரிஞ்ச மணிக்கெலாம் இல்லை, ஒரு அளவுக்கு குறுகின மணிக்கு தான் இருக்கும் ஷோல்டர். அதுக்கு நான் 5.5 இன்ச்சு கொடுக்குறேன். 5.5 இன்ச் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். கழுத்து அகலம் வந்து 2.25 இன்ச் வச்சுக்கோங்க, சரியாக வரும். ஏன்னா தச்சு முடிக்கும் போது உங்களுக்கு 2.5 இன்ச் வந்துடும். அதே மாதிரிக்கு ஷோல்டரும் 2.25, கழுத்து அகலம் 2.25, ஷோல்டர் 2.25. இந்த அளவுமே அவங்களுக்கு தச்சு முடிக்கும் போது இந்த ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஆம்கோலுடைய லென்த் வந்து நான் 5 இன்ச்சு கொடுக்குறேன். ஷோல்டருடைய லென்த் வந்து 5.5, ஆம்கோலுடைய லென்த் வந்து 5 இன்ச்சு போதும். ஏன்னா நம்ம ரொம்ப வந்து வரையும் போதேவும் ஆம்கோலை வந்து இறக்கி வரைஞ்சிடக்கூடாது. 38 இன்ச்சுங்கும் போது அதை நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 19 இன்ச் வரும். இப்போ நம்ம அதுலேயும் ஒரு பகுதியை தான் எடுக்க போகிறோம். அந்த 19 பகுதி நமக்கு 9.25 இன்ச். 9.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு. கீழே இடுப்பு சுற்றளவு 8.25 இன்ச்சு. 8.25 மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு இன்ச்சு நம்ம எப்போ என்ன செய்வோம், டாட்டு கொடுப்போம். அந்த 1 இன்ச்சையே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே கொடுத்த அந்த 1.5 இன்ச்சையும் கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. ஆம்கோலுடைய வளைவுக்கு 1.5 இன்ச்சு. உங்கள் வயசானங்கும் போது ரொம்ப வந்து குறைய வேண்டாம். 1.5 இன்ச் வச்சு 1.5 வச்சுக்கோங்க. இப்போ நான் 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். முதல்ல நம்ம ஆம்கோலுடைய அந்த கர்வ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த நல்லா இந்த வளைவு வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ கழுத்துடைய இறக்கம் வந்து 5 இன்ச்சு. இவங்க ஏஜானவங்க தான் சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது இவங்களுக்கு ரொம்ப இறக்கம் கொடுக்க தேவையில்லை. 5 இன்ச்சு வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த ரவுண்டிங் வந்து நல்லா அகலமாகவே கொடுத்துக்கோங்க, ரொம்ப ஒடுக்கமாக வேண்டாம். ஏன்னா நான் கழுத்து வந்து 5 இன்ச்சு தான் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நல்லா அகலமாக இருந்தது அழகாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸோடைய 38 இன்ச் அளவு ப்ளவுஸோடைய மொத்த ஹைட்டு 13 இன்ச்சு. அதில் 1/2 இன்ச்சு ஷோல்டர் கொடுத்துருக்கேன். 2.25 கழுத்து அகலம், 2.25 வந்து ஷோல்டருக்கு கொடுத்துருக்கேன். 2.25 நமக்கு கரெக்டாக வரும். ஆம்கோலுடைய லென்த் 5 இன்ச்சு. 5 இன்ச்சில் அந்த ஆம்கோலுடைய வளைவு வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு 8 இன்ச் வரணும். இப்போ 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டு செக் பண்ணும்போது நமக்கு 7.5 இன்ச்சு தான் கிடைக்குது. 7.5 இன்ச்சு கொஞ்சம் தான், ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இந்த அளவு வந்து அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து கம்மியாக வருது. ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வந்தால் பரவாயில்ல. 1/2 இன்ச்சு வருது. அதனால் கீழே கொஞ்சம் நான் இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாக்ஸ் போட்டு கட் பண்ண வளையன்னா கூட வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் லைட்டாக மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து இறக்கம் கொடுத்து நான் வரைஞ்சிக்கிறேன். 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுட்டு நீங்கள் இன்னொரு கலந்து பாருங்கள். அந்த ரவுண்டிங் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். ஆம்கோல் எப்போயுமே ரொம்ப இறங்கிறாமல் பார்த்துக்கோங்க. ஆம்கோல் தான் ஒரு ப்ளவுஸோடைய நல்ல கரெக்ட் ஃபிட்டிங்கேவும். இப்போ நமக்கு 7.25 இன்ச்சுக்கிட்ட வருது. அப்போனா இந்த வளைவு வந்து நம்ம இப்போ வரைஞ்சிருக்கிறது வந்து சரியான அளவு. இந்த அளவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆம்கோலுடைய வளைவு வந்து எப்போயுமே கீழே இறக்கி நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு கரெக்டாக அந்த நமக்கு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி வரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், நான் அந்த அடுத்த ஸ்டெப்பில் நம்ம தையலுக்கு விட்டுருக்க இடம் அதுக்கு கீழே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 8 இன்ச் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்குது. இதுதான் சரியான அளவு. இப்படி தான் நம்ம ஆம்கோல் வந்து வரையணும். ஆம்கோல் வந்து மேலே ரொம்ப ஏறிடவும் கூடாது, கீழே இறங்கவும் கூடாது. சரியான பாயிண்டில் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஃபிட்டிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ஆம்கோலில் வர்ற சுருக்கங்கள் வந்து நமக்கு வராது.
அந்த ரெண்டாவது இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் சரியான அளவு. 8 இன்ச்சுனா இல்லை 7.25 இன்ச்சு அப்படிங்கும்போது நமக்கு தச்சு முடிக்கும் போது 8 இன்ச் வந்து கிடச்சிரும். இதுதான் இது ஆம்கோலுடைய பெர்ஃபெக்டான அளவு. இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோலில் வர்ற சுருக்கம் வந்து கண்டிப்பாக வராது. அந்த இடம் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் ஃபினிஷிங் வந்து நல்லா கரெக்டாக அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ரோலிங் வந்து நமக்கு சரியான ஜாயிண்ட்லேயும் நமக்கு தைக்கிறதுக்கும் சரியாக அமையும். இந்த அளவு வந்து நீங்கள் வரையும் போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஆம்கோலுடைய வளைவு உங்கள் ஸ்லீவில் ஆம்கோல் ரவுண்டு வந்து நீங்கள் எப்பயுமே அளவு எடுத்தாலும் சரி, ப்ளவுஸ்லனாலும் சரி, நீங்கள் அதை அந்த வளைவை வந்து நீங்கள் மார்க் பண்ணி பார்த்துக்கணும். எவ்வளோ இருக்குது அந்த ரவுண்டிங் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வரையும் போது உங்களுக்கு சரியான அளவாக கிடைக்கும். இப்போ 8 இன்ச்சுக்கு நமக்கு 7.25 இன்ச் நம்ம கட்டிங் வச்சுருக்கோம். அப்படின்னா தச்சு முடிக்கும் போது நமக்கு 8 இன்ச் வந்து கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த ஆம்கோலில் வர்ற சுருக்கம் வந்து நமக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும். இந்த டவுட் வந்து நிறையா பேர் இப்போ பிகினர்ஸுகளாக இருக்கிற வேண்டி கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரிக்கே நீங்கள் அளவு வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கட்டிங் வரும்போது 7.25 இருக்கணும், ஆனால் தச்சு முடிக்கும் போது 8 இன்ச் இருக்கணும். அப்போனா தான் அதனுடைய ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஆம்கோலில் வர்ற சுருக்கம் வந்து நமக்கு இனிமேல் வராது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக அந்த பட்டிக்கு உண்டான இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு நம்ம பாடி சுற்றளவு எந்த இடமோ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவுக்கு வந்து ஸ்கேலை வச்சு ஒரு 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு பிடிப்பீங்கன்னா 1.5 போட்டுக்கோங்க. இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னால் 1.25 இன்ச்சே போதும். நம்ம மடிச்சடிக்கும்போது கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கலாம். 1.25 இன்ச் வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவோடைய ஹைட் வந்து 8.25 இன்ச்சு. கை வந்து கொஞ்சம் நீளமாக தான் கேட்டிருக்காங்க. 8.25 இன்ச் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் தையலுக்காண்டி சேர்த்து 8.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். அதேவும் இந்த சைடும் அந்த 8.5 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அண்டர் ஆர்ம் வரையும் போது நமக்கு இதிலேருந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதனுடைய லென்த்துக்கு வந்து இப்போ 8.25 இன்ச்சுக்கு வந்து நான் 2.25 இன்ச் வந்து வைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து ஏஜ்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கையும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அகல கையும் கிடையாது. கை நீளமாக போடும்போது 2.25 இன்ச் வந்து அவங்க அளவுக்கு வந்து சரியாக இருக்கும். கை வந்து எல்லாத்துக்கும் ஒன்று போல் அமையாது. நம்ம பார்க்குற கஸ்டமர்ஸோட கைக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சை விட்டுட்டு இந்த ஆம்கோலுடைய வளைவும் நம்ம இப்போ ரஃப்பாக மார்க் பண்ணியிருக்கிற ஆம்கோலுடைய அதாவது அந்த அண்டர் ஆர்மும் மேட்சிங்காக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த அளவு நம்ம கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்லீவுக்கு எடுத்திருக்க இந்த கரெக்டான அளவே போதுமானதாக இருக்கும். எப்பயுமே நம்ம கட் பண்ண கிளாத்தில் நம்ம இந்த அளவை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வரைஞ்சிருக்க கட்டிங் வந்து நல்லா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்பையும் துணியை இழுக்காமல் கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு பார்க்கும்போது எனக்கு சரியான அளவாக வருது. அந்த பாயிண்டில் கரெக்டாக டச் ஆயிடுச்சு. நான் இதையவும் 1 இன்ச் மட்டும் மேலே தள்ளி அந்த பெண்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். முதல்ல மேல் கை வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கு 1 இன்ச்சுக்கு கீழே கரெக்டாக நம்ம உள் வளைவு அதாவது ஃப்ரண்ட் சைடு நம்ம குறைவோம் பார்த்திங்களா, அந்த அளவு வந்து லைட்டாக உள்ளே குறைஞ்சி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் உள்ளே கொடுத்துக்கலாம். மேலே வந்து கரெக்டாக 1 இன்ச்சு டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்து கை சுற்றளவு வந்து உங்களுக்கு 5 இன்ச் இருக்குது. 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். அதே அளவு விட்டுட்டு கரெக்டாக அந்த ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். கீழே பட்டிக்கும் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தையலுக்கு உண்டான இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் தூக்கி கட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டை முதல்ல கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாயிண்ட்டை அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடில் இருக்க எக்ஸஸை கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்லீவ் மடிப்பை எடுத்து விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இந்த இடத்துல டச் ஆகக்கூடாது. ஃப்ரண்ட்டில் கட் பண்ணும்போது 1 இன்ச்சு கேப் விட்டு தான் அந்த கீழே நம்ம குடஞ்சி வெட்டுறது வரணும். அதே மாதிரிக்கு இங்கே போகும்போதும் ஒரு 3/4 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து இதில் அட்டாச் ஆகிடணும். இந்த தையலில் போயிட்டு அதாவது ஃபஸ்ட்டு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடு கிளாத், அதில் போய் ஜாயின் ஆகிடணும். கரெக்டாக அந்த சென்ட்ரு பாகம் மட்டும்தான் நமக்கு அந்த பெண்டிங் கொடுக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்லீவில் வந்து லூஸ் விழுகிற இடம்.
அதை நம்ம பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இது ஃப்ரண்ட் ஸ்லீவெல்லாம் நமக்கு மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம்னா அது நம்ம தைக்கும் போது மாறாமல் இருக்கும். ஸ்லீவ் கூடவே கொடுத்தாச்சு. ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இதை மார்க் பண்ணிக்கிட்டாதான் நம்ம அந்த வளைவு கொடுக்கும்போது கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த இடத்துல நமக்கு லூஸ் விழுகிற துணியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் தள்ளி கொஞ்சம் மேலே ஏற்றி செஞ்சு ரொம்ப இல்லாட்டி கீழே குழிவாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆம்கோல் ஜாயின் பண்ணும்போது மேலே கீழே இறக்கம் கொடுக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் லைட்டாக நமக்கு டச் ஆகி கட் பண்ணணும். இங்கே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற இறக்கம் கொடுத்துரும் சைடு ஜாயின் பண்ணும்போது. அதனால் கவனமாக இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த சென்ட்ரு ஆம்கோலில் பேக் சைடு எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை நீங்கள் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே ஆம்கோலுடைய வளைவு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோலில் வர சுருக்கம் வந்து கரெக்ஷன் ஆயிரும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ மூவ் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து 12.5 இன்ச்சு. ஏன்னா நம்ம டோட்டல் ஹைட்டேவோ உங்களுக்கு 13 தான் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது இதுக்கு மேலே நம்ம இறக்கம் கொடுக்க வேண்டாம். 12.5 இன்ச் வந்து வச்சா தான் உங்களுக்கு பட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக வரும். அதனால் 12.5 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு எப்படி 3/4 இன்ச்சு 1 இன்ச்சுக்குன்ற வந்து உங்களுக்கு தையலுக்கு போயிடும். நீங்கள் பிடிக்கிற கிளாத்தை பொறுத்து மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு பிடிப்போம். கீழே ஒரு சிலர் வந்து 1/4 இன்ச்சு பிடிப்பீங்க, ஒரு சிலர் வந்து 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட பிடிப்பீங்க. அப்படிங்கும்போது 3/4 இன்ச்சுக்கு மேலேயே வந்து நமக்கு குறைஞ்சிரும். அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஃப்ரண்ட்டோட லென்த்தும் அந்த பேக்கோடைய லென்த்தும் கரெக்டாக அந்த பட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரணும். அதனால் 12.5 இன்ச் வந்து நான் லென்த்து கொடுத்துருக்கேன். முன்கழுத்து உயரம் வந்து 5 இன்ச் வைக்கிறேன். இதுவும் கழுத்து நல்லா கொஞ்சம் டீப்பாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து இது நம்ம 5 இன்ச்சுங்கும் போதே நார்மலான ஹைட் தான். ரொம்ப கொஞ்சம் ஒடுக்கி வச்சோம்னா நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் கழுத்து அகலம் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வரையும் போது கரெக்டாக இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா வெளியில் தள்ளி வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து விழுகிற லூஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு வந்து நான் இதுலேருந்து லெஸ் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து இப்படி தான் போட விரும்புவாங்க. ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு இந்த இடத்துல லூஸ் கொடுக்கக்கூடாது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நான் லெஸ் பண்ணிக்கிறேன் மொத்த உயரத்தில் ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும். இந்த இடத்துல ஃப்ரண்ட்டோடைய குடைவு ஸ்லீவ்லேயும் சரி நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல்லையும் சரி ரொம்ப வந்து கீழே இறக்கி போயிடக்கூடாது. ரொம்ப கீழே இறங்கி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு தைக்கும் போது ஏற்ற இறக்கங்கள் வரும். அதனால் எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு அந்த கட்டிங் பேக் சைடு கட்டிங் இருக்கிறத 1 இன்ச்சு இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த குடைவு பாகத்தை கொண்டு போய் அதில் போய் ஜாயின் பண்ணிடணும். இங்கே வரைக்கும் நம்ம இழுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு முன்ன பின்ன கிளாத் வந்து வரும். அதனால் இது இந்த தவிர யாரும் பண்ணாதீங்க. ஒரு 1 இன்ச்சு முன்னாடியே உணவு பாடி சுற்றளவு எவ்வளவோ அந்த பேக் சைடோடைய கட்டிங்க்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நமக்கு அந்த குடைவு பாகத்தை கொண்டு போய் அதில் போய் ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஃப்ரண்ட்டு அந்த நம்ம அந்த வளைவு சேஃப் கொடுப்போம்ல அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு சைட்லேயும் ஒரு 1.5 இன்ச். டாட்டோடைய அந்த நம்ம அந்த ஸ்லாப் கொடுப்போம்ல அது வந்து 2.5 இன்ச். நார்மலாக எல்லாத்தையுமே 2.5 இன்ச் வச்சா சரியாக இருக்கும். இந்த டாட்டோடைய லென்த்து வந்து நமக்கு 2 இன்ச்சு போதும். ஏன்னா ஏஜ் ஆனங்கும் போது ரொம்ப ஷார்ப்பாக விரும்ப மாட்டாங்கள்ல. அதனால் நம்ம இந்த அகலத்தை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜஸ்ட்டு வந்து ஷார்ப்பாக வராது, நார்மலாக இருக்கும். நீங்கள் 3 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வயசுக்காரங்க தைக்கிறீங்கன்னா நீங்கள் 3 இன்ச் வந்து கொடுக்கலாம். நம்ம இந்த இடத்துல எவ்வளோ துணி பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மணிக்கு அவங்களுடைய ஜஸ்டோடைய அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வயசானவங்கும் போது நம்ம 2 இன்ச்சு கொடுத்தாலே சரியான அளவாக இருக்கும். இதுலேருந்து கிராஸாக போட்டு இந்த சைடு வந்து அந்த பக்கம் லைட்டாக ஒரு பெண்டு, அவ்வளோதான். இந்த இடம் கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் லைட்டாக கர்வாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் இருக்க அளவுகளை எல்லாம் கிளியராக பார்த்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த 1/2 இன்ச்சு வந்து அவங்களுடைய ஜெஸ்ட் அமைப்பை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜெஸ்ட் அமைப்பு வந்து மார்பகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை லெஸ் பண்ண வேண்டாம். மார்பகம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நீங்கள் ஆளுகளை பார்த்துருப்பீங்க, பார்த்து தான் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைப்பீங்க. அப்படிங்கும்போது அதை வச்சு தான் நம்ம இந்த இடத்த வந்து குறைக்கணும். இவங்க வந்து ஏஜ் ஆனவங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரிக்கு கொஞ்சம் வந்து அவங்க ஜெஸ்ட் அமைப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது நான் ஒரு 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும். அப்படி ரொம்ப வந்து அசிங்கமாக இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் நான் ஒரு 1/2 இன்ச் வந்து லெஸ் பண்ணியிருக்கேன். இதை கவனமாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆம்கோல் சைடு வர்ற டாட் வந்து இந்த கரெக்டாக நம்ம உங்களுக்குள்ள வரைஞ்சிருக்க டாட்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போதே அவங்களுக்கு ஆம்கோல் சைடு வர டாட் வந்து மார்க்கிங் நம்ம பண்ணிக்கலாம். இவங்களுக்கு இந்த ஹைட் வந்து 2-2.5 மேலே கொடுக்க வேண்டாம். இது மார்க்கிங் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து ஷார்ப்பாக கொண்டு வரக்கூடாது ஏஜ் ஆனவங்களுக்கு. இதை 2 கவர் பண்ணி கரெக்டாக அந்த சென்டர் டாட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து விலகி இருக்க தான் அவங்களுக்கு வந்து போடுறது உங்களுக்கு ஏஜ் ஆனவங்களுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வயசுக்காரங்கன்னா நம்ம அதை நல்லா நெருக்கி ஷார்ப்பாக கொண்டு வரணும். இந்த ஹைட்டை கூட்டக்கூடாது, இந்த 2 ஹைட்டையும் நெருக்கி கொண்டு வரணும். ஏஜ் ஆனவங்களுக்குங்கும்போது நம்ம கண்டிப்பாக இவ்வளோ கேப்பாவது விடணும். அப்படி தான் அவங்களுக்கு ஜெஸ்ட் அமைப்பு வந்து ஷார்ப்பாக இருக்காமல் நார்மலாக அதாவது நேர் கட்டிங் போட்டால் என்ன ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் இருக்கும். ஆனால் கிராஸ் கட்டிங் இதுதான் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக எந்தெந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். பட்டி பீஸ் எடுக்கிறதுக்கு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா ஷேப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக்ஸஸாக இருக்கிற அளவுகளை நம்ம பட்டிக்கு அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டியோட நீளம் இந்த கிராஸ் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கட் வரைக்கும் நமக்கு 2.25 இன்ச் வருது. அந்த 2.25 இன்ச்சிலேருந்து மிச்ச ஹைட் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 10 இன்ச் வருது. 10 இன்ச் வந்து பட்டியோட நீளம். அதே மாதிரிக்கு இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு 3 இன்ச்சு ஆனால் 3 + அரை. அதே மாதிரிக்கு இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3.5 இன்ச்சு 3.5 + அரை. இப்போ பட்டியோட அளவு இதுதான். இந்த பட்டிக்கு இப்போ நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இன்ச்சு பட்டி நீளத்தை கட் பண்ணிட்டு பட்டியை 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஹைட்டு எவ்வளோ இதிலே இது 3 இந்த பக்கம் 4 அப்படின்னா ஹைட்டு கூட உள்ளது தான் முதல்ல எடுத்துக்கணும். 4 இன்ச்சு ஹைட்டை ரஃப்பாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நமக்கு தையல் அடித்து திருப்புற இடம் சொல்லி ஒரு ரஃப்பாக மார்க்கிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சரியான அளவு வந்து எடுக்கணும். ஏன்னா இந்த அளவில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நம்ம அடித்து திருப்பும் போது பட்டி வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக அந்த இடம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம உள்ள துணி கொடுத்து தைக்கும்போது. ஏன்னா இது ஏற்ற இறக்கம் வச்சிட்டோம்னா சரியாக வராது. அதுக்கப்புறம் ஒரு சைடு நமக்கு 3.5 இன்ச் வேணும். அந்த 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு வந்து நமக்கு 4 இன்ச் வேணும். அந்த 4 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வளைவு கொடுத்து கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். 2.25 வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வர்ற அந்த ஸ்லாப் வருது, அந்த இடத்துல வருது. அந்த 2 எத்தனை இன்ச்சுன்னு அதை அளந்துக்கோங்க. நீங்கள் வெட்டும்போது அந்த இடத்த 2 ஸ்லோப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கரெக்டாக அந்த சைடில் கொண்டு போய் விட்டுறணும். அடித்துணி உள்ளே வந்துடாமல் பார்த்துட்டு எடுத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த இடம் ஃப்ரண்ட் சைடுங்கிறதுக்கு ஒரு மார்க்கிங்கு. இந்த இடம் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம டாட்டு பிக் டாட் வர்ற அமையிற இடம். கரெக்டாக அந்த இடம் நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லோப் வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து அது ஜாயிண்ட் ஆகணும். நம்ம இது வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக சீட் ஆகும். இந்த பாயிண்ட் நம்ம கட் பண்ணியிருக்கோம், இந்த பாயிண்ட் கட் பண்ணியிருக்கிறது இது கிராஸாக வச்சு தச்சு வரும்போது இந்த இடத்துல வரும்.
சொல்லி காட்டிடுறேன். நம்ம தைக்கும் போது இது ரெண்டுமே கரெக்டாக சீட் ஆகும். இது சீட் ஆகினா நம்ம இந்த வந்து டாட் வந்து உள்ளே போயிடும். இதுலேருந்து மிச்ச ஹைட்டை வந்து இப்படி வளர்க்கணும். அப்படிங்கும்போது நமக்கு அந்த பட்டியோட லென்த்துக்கு கரெக்டாக ஒரு இழுக்காமல் தைக்கணும். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதா கடைசி நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 38 இன்ச்சு ப்ளவுஸு கட்டிங்கு. ஏஜானவங்களுக்கு என்னென்ன மார்க்கிங்கில் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிவு தரேன். இல்லை உங்களுடைய மெஷர்மெண்ட்டையும் கமெண்ட்டில் கொடுங்க. அதுக்கு உண்டான வீடியோ பதிவும் நான் போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.